வாங்கம்மா. என் புள்ள பேருக்கு ஒரு சீட்டு எடுக்கணுங்க. பையனோட பேர் என்னம்மா? அசோக். வாடா கண்ணா, வாடா. ஆண்டவனை நினைச்சு அசோக் பேருக்கு ஒரு சீட்டு எடுறா கண்ணா. சீக்கிரம் எடுறா கண்ணா. ஏய், அசோக் பேரராசிக்கு வந்த படம் பார்வதி பரமசிவன். பாரப்பா பரமசிவன் வந்தாரப்பா, பார்வதியும் பக்கத்தில் துணை நின்றாளப்பா. கூரப்பா குமரனின் அருளாலே குடும்பத்தில் பெண் ஒருத்தி வருவாளப்பா. தமிழ்ல சொல்லுங்களேன். சும்மா அப்போ என் பிள்ளை கல்யாணம் நடக்குமா? ஏமா அப்படி சந்தேகமா கேக்குறீங்க? இல்ல, சொத்து புறா இவன் பேர்ல இருக்கு. ஆனா என் தம்பி இவன் 2 கட்டானா வளர்த்துட்டான். அதனால யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கவலையே படாதீங்கம்மா. இந்த பேரராசி படி கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்தே தீருமா. அங்கம்மா வாயா, இன்னைக்கு வசூல் எவ்வளவு? அட இதை விட பெரிய வசூல் பண்ற அதிர்ஷ்டம் வந்திருக்கு. அது என்னையாது? எப்படி யோசனை? அருமையான யோசனையா, அடிச்சு விடுவோம். மங்கம்மா. மாமா. என்னது மாமாவா? ஆமா, இனிமே நீ எனக்கு மாமா தான். அப்படின்னா சின்ன மாமா. எந்த பொருள் எடுத்தாலும் 1 ரூபாய், எந்த பொருள் எடுத்தாலும் 1 ரூபாய், எந்த பொருள் எடுத்தாலும் 1 ரூபாய். சகாயமான விலை. எது எடுத்தாலும் 1 ரூபாயா? எந்த பொருள் எடுத்தாலும் 1 ரூபாய் தான் சார். வாட்ச் இல்ல சார், தட்டு 1 ரூபாய், ஊதல் 1 ரூபாய், வாத்து 1 ரூபாய், பொம்மை 1 ரூபாய். சரி, அப்ப அந்த ஊதி கொடுங்க. அது வேணாம், எச்சி வேற கொடுங்க. நல்ல ஊஜம். என்னடா அடிச்சுட்டு போற? நான் ஒண்ணும் இடிக்கல, நீங்க தான் வந்து இடிச்சுட்டு சட்டையெல்லாம் முடிச்சு. கண்ணாடி போட்டுக்க, கண்ணு தெரியல உனக்கு? புது கண்ணாடி நல்லா கண்ணு தெரியும். இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். நான் அம்மாவை கூப்பிட்டு சொல்லிடுவேன். யாரு? அம்மாவை கூப்பிடா. அம்மா அம்மா அம்மான்னு சொன்ன பல்ல உடைச்சிரும் ராஸ்கல். என்னது சிக்கன் காமிக்கிறேன். கூப்பிடுறாங்கம்மா. எங்கம்மா? ஏன் அவரை போட்டு அடிக்கிற? நீ யார் மாதிரி கேட்கற? முதல்ல கையை எடு. நான் யாரா இருந்தா உனக்கு என்னையா? ஒரு பெரிய இடத்து பிள்ளை போட்டு இப்படி அடிக்கிறியே, போயா. போயிலனா? போன்னா. உதவி செஞ்சது செஞ்சீங்க, மூக்குல ஒரு குத்து விட்டுருக்கலாமே. நானே அடிச்சிருப்பேன். அம்மா வரட்டுமேன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஊதி இதோ பாருமா. நீ யாருமா? என்ன சட்டையை பிடிச்சி இழுத்தவன கழுத்து பிடிச்சி தள்ளினாங்க. அவங்கதான் இவங்க. என் பேரு மங்கம்மா. அப்படியா? உங்க அப்பா அம்மா? மாமா மட்டும் இருக்காரு. எனக்கும் ஒரு மாமா இருக்காரு. ரொம்ப. நீ எங்கம்மா இருக்க? அதுவும் அந்த வீட்டுல. நான் வரேன். மங்கம்மா வசதியான குடும்பத்துல பிறந்த பொண்ணுதான். ஏதோ கால வித்தியாசத்தினால அப்பா அம்மா அவ ஆஸ்தியெல்லாம் இழந்து இப்ப ஏழை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கஷ்ட நஷ்டம் தெரிஞ்ச பொண்ணா இருந்தாதான் என் பையனை நல்லா பாத்துக்குவா. என்னம்மா சொல்ற? நீங்க சொன்னா சரி மாமா. அப்போ கல்யாண செலவெல்லாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணத்தை என் தம்பிக்கு தெரியாம நடத்தணும். அவனுக்கு தெரிஞ்சா இத நடத்த விட மாட்டான். அதனால நம்ம வரைக்கும் கோவில்ல வச்சு தாலி கட்டிக்கலாம். நானும் ஒரு சின்ன சிக்கல் இந்த தாலி கட்டுற விஷயத்துல. என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த முடிச்செல்லாம் சரியா போட வராது. பைஜாமா முடிச்சே அம்மா தான் போட்டு விடுவாங்க. ரொம்ப தமாஷா பேசுறீங்க மாப்பிள்ள. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்நாதே ஜீவித சரதாம் சதம் சதமானம் பவதி சதா யுஷ்டா விசேந்திரிய அனுஷேந்திரிய
அழாதம்மா. ஐயோ, அம்மா. ஏன் அழாதம்மா. மங்கம்மா, இனிமே உன்னை எங்கம்மா பார்க்க போறேன்? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்களும் அங்கேயும் வந்து தங்கலாம். எங்களுக்கு அதுவே போதும். மாப்பிள்ள, அன்னைக்கு நான் உங்க சட்டையை பிடிச்சி எடுத்து மனசுல வச்சுக்கிட்டு தங்கச்சியோட சடையை பிடிச்சி எடுத்து அடிச்சிடாதீங்க. ஐயா, அன்னைக்கு நான் உங்களையே அடிக்கல, இவங்களை அடிப்பேனா? அழ வேணான்னு சொல்லுங்க சின்ன மாமா. தங்கச்சிமா, மாப்பிள்ள சொல்லபடி கேளுமா. சொல்லட்டுமா? அழக்கூடாது. அப்போ வீட்டுக்கு போயிடலாம். மாமா, நாங்க காலில் விழுந்துக்கிறோம், காலை கொஞ்சம் காட்டுங்களேன். என்னடா கழுத்துல மாலை? இதாரு அவ என் மருமக. யார கேட்டுங்க கல்யாணத்தை பண்ணீங்க? என் பையனை கல்யாணம் பண்றதுக்கு நான் யார கேட்கணும்? இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க முடியாது. ஐயோ, கடவுளே ஒத்துக்கிட்டாரு, அப்புறம் என்ன? அப்படியா? நான் பாக்கலையே. பாத்தீங்களா மாமா, கடவுளே ஒத்துக்கிட்டாரா? நீங்க ஒத்துக்கலன்னா எப்படி? என்னதான் இருந்தாலும் கடவுள் உங்களோட கொஞ்சம் பெரியவர் தானே. நீங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க. போயிட்டு வர்றேன் மாமா. யார் ராணி? ஜம்போ. அது நான் மாயாண்டி, மங்கம்மாவோட மாமா. இந்த கல்யாணம் எங்க நடந்துச்சு? கோயில்ல. பாபா, இந்த பைத்தியக்கார பயலுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இவ்வளவு நாளா திட்டம் போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு எனக்கு தெரியாம எப்படியோ நடந்துருச்சு. என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தி வந்திருக்கா. விடமாட்டேன், விடமாட்டேன். வேணும்னா நீ பாரு, இந்த திக்குபாயனையும் அவளையும் பிரிக்காம விடவே மாட்டேன், சத்தியம். எனக்கு வரப்போற மருமகளுக்கு கொடுக்கறதுக்காக இத்தனை நாளா என் தம்பிக்கு தெரியாம இந்த நகையெல்லாம் நான் ஒளிச்சு வச்சிருந்தேன். இப்ப நீ வந்துட்ட. இந்த அம்மா, இதெல்லாம் ஜாக்கிரதையா வச்சுக்கோ. இவ்வளவுமா? இது மட்டும் இல்ல, இந்த ஷால் குத்தியும் வச்சுக்கோ. இனிமே எல்லாமே உனக்குதாமா சொந்தம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த சாவி கொத்தை மட்டும் என் தம்பிக்கிட்ட கொடுத்துடாதம்மா. அசோக் இப்போ வந்துருவான். ஐயோ, எனக்கு ஒரே கல்யாண அசதி, தூக்கமா வருது. எங்க கூட்டிட்டு போற? உங்க அப்பாவுடைய ரூமுக்கு. அப்பா ரூமுக்கு எதுக்கு? உன் பொண்டாட்டி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவ ஏன் காத்துட்டு இருக்கா? இன்னைக்கு அவளுக்கு முதல் இரவு. ஐயோ பாவம், இதுக்கு முன்னாடி ராத்திரியே பார்த்தது இல்லையா? எல்லாம் உன் பொண்டாட்டி விவரமா சொல்லுவா, நீ போ. ஐ, நான் தட்டு முன்னாலே எப்படி கதவு திறந்த? எங்க வெளியே வரியா? கையில் என்ன பலகாரமா, திம்பமா? ஐயோ, எல்லாம் நகை கீழே கொண்டு போனீங்கன்னா மாமா எடுத்துக்குவாரு. அம்மா, இனிமே இங்க எல்லா பொருளையும் உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீ இதை கொண்டு போய் மாமா கிட்ட கொடுக்க பாத்திய. புரியாத பொண்ணா இருக்கிறிய, போ. கொடு. இனிமே இதெல்லாம் மாமாக்கு தான் சொந்தம். மாமாவுக்கு ஒண்ணு கொடுக்கவே வேணாம். இதெல்லாம் இங்க ஒளிச்சு வச்சிடுறேன். உங்க மாமா பொல்லாதவரா? நல்ல கல்வி காட்டப்போ. எங்க மாமான்னா எனக்கு ஒரே பாத்தியா திக்கு. அங்கெல்லாம் தொடாது. என்ன கூசுதா? இல்ல, பெல்ட்ல போட்ட. பெல்ட்டா? கழுத்துல என்ன பெல்ட்? ஆமா, போட்டார ஸ்டீல் பெல்ட். இன்னும் ஆறல.
கல்யாணத்துல நீ மாலை போடும்போது கூட ஒரே வலி. என்ன இது இவ்வளவு பெரிய காயமா இருக்கு? இதெல்லாம் என்ன பெரிய காயம், இதை விட பெரிய பெரிய தழும்பெல்லாம் உடம்பு பூரா வச்சிருக்கேன். எல்லாம் மாமா கொடுத்ததுதான். எங்களுக்குள்ள இருக்கிற குடுக்கல் வாங்கல்லாம் சொல்லட்டுமா? இவ்வளவுத்துக்கும் வேற ஒருத்தனா இருந்தான்னா செத்து புல்லு முளைச்சு போயிருக்கு. நானா கண்டு கல்யாணம் வரைக்கும் தாங்கினேன். அந்த ஆள் அவ்வளவு பெரிய குடும்பக்காரனா? இன்னும் நான் உனக்கு பாதி கதை கூட சொல்லல. இன்னைக்கு நான் பேசின பேச்சுக்கு நீ மட்டும் இல்லைன்னா பல்லு படையெல்லாம் தரிச்சு போயிருக்கேன். நீ இருந்ததுனாலதான் என்ன அடிக்க முட்டாரு. நீ அப்பவும் என் கூட இருந்தானா எனக்கும் தைரியமா இருக்கும். நீ என்னை விட்டு போயிட மாட்டிய. மாட்டேன்னு தான் ஒரு வார்த்தை சொல்ல. மாட்டேன். ஐயோ ஏன் அழுகுற? என் கதையை கேட்டா அடி வாங்கின நானே அழுகல, நீ ஏன் அழுகுற? அழக்கூடாது, சிரிக்கணும். அப்புறம் நான் கிச்சு கிச்சு மூட்டிடுவேன். கிச்சு கிச்சு. என்னது சாவியை இடுப்புல வச்சுக்கிட்டா தூங்குவாங்க? அப்படி வச்சிரு. பாத்தியா, கண்டதை பேசிக்கிட்டு நான் முக்கியமான விஷயத்த விட்டுட்டேன். அம்மா வந்து இன்னைக்கு உனக்கு முத ராவுனாங்க. இதுக்கு முன்னாடி நீ ராத்திரியா பார்த்தது இல்லையான்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்க சொல்லிட்டாங்க. என்ன சமாச்சாரம்னு சொல்லிட்டேன்னா கேட்டுட்டு சாட்டுப்புட்டுன்னு தூங்கலாம். தூங்குங்க. இங்க படுத்தா சரி. எனக்கு என்ன, உனக்கு தான் கால் வலிக்க. இது கண்ணாடி எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் மங்களா தானே தெரியும். தூங்கும் போது கண்ணாடியை போட்டுக்கிட்டு என்ன பார்க்க போறீங்க? அதுவும் கரெக்ட் தான். ஆனா ஒருவேளை சொப்பனை பாக்கணும்னா சரி நீ சொல்ல. உனக்கு ஏன் இன்னைக்கு முத ராத்திரி? அது கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி பொண்டாட்டி மறந்து வச்சா? அவ்வளவுதான். அவ்வளவு என்ன? நீ உனக்கு எல்லாம் தெரியும்னு அம்மா சொன்னாங்க. நீ ஒண்ணுமே சொல்லாம என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கிற. ஆமா. என்னது? நீ என்னமோ தெரியல, நீ என்ன தொட்டதும் மூச்சு முட்டுது, நஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. எல்லாம் ஒன்னாலதான். பின்ன நீதான் ரொம்ப அழகா இருக்கிய. இத பாருங்க, உங்களை கல்யாணம் கட்டிக்கிட்டு உங்க பொண்டாட்டிய வாழ்றதுக்கு வரல, பின்ன திருடிட்டு போறதுக்கு வந்த. திருடிக்க? ஆனா என்ன விட்டுட்டு மட்டும் போயிடாத. நீ என்ன போயிட்டேன்னா அப்புறம் நான் குளம் குட்டையில விழுந்து செத்துருவான். ஆமா, என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சும்மா தானே சொன்ன. நிஜமாவா சொல்ற? சத்தியமா சொல்லு. பயமுறுத்திட்டிய. மறுபடியும் மூச்சு முட்டுது, நெஞ்சம் படபடன்னு அடிச்சுக்குது. ஆனா நல்லா இருக்கு.